ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் கர்த்தரை நம்பி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தர் 9 மாதங்களையும் கடந்து இந்த 10வது மாதங்களிலுமே கிருபையாய் பிரவேசிக்க பண்ணுவதற்கு இருக்கிறார். கர்த்தருடைய மாபெரும் தயவு என்பது மாத்திரம் நாம் அதிகமாய் அறிக்கையிட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். காலைவெளியிலே நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17 வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பெயர் நாமத்தினால் இந்த காலையில எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த வேத வாக்கியத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இது ஒரு காலம் உடைய வார்த்தைகளை முழுமையாய் நீர் அனுப்புவதில்லை. அது எந்த நோக்கத்தோடு நீர் அனுப்புகிறோ அது நிறைவேறி தீரும் என்று கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இன்னைக்கும் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளுக்கு நீர் அறிவிக்க தயவு கொண்டிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை உணர்த்தி ஆண்டவரே, நாங்கள் வசனத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இன்னும் வர வேண்டிய மக்களுக்கு அந்த துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். அடியேறி மறைத்து கொள்ளும். துதியும் கடனும் மகிமையும் அதை செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே. தர்மியான வசனத்திற்காக கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவும் விசேஷமாய் இந்த வசனத்துல ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்து இழுத்தது. அந்த வசனத்தை தான், அந்த வார்த்தை தான் உங்களோடு இந்த காலையில நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அந்த வார்த்தை கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாகவே இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? தேவனை மறந்து விடவில்லை. நான் சிந்தையிலே எப்போதும் காணப்படுகிறேன் என்பதுதான் சரியான அர்த்தமாய் காணப்படுகிறது. தீர்க்கராகிய எசையா சொல்லும்போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் பிறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, மறப்பதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மாத்திரம் அடையாளமாய் ஒரு சொல்லுகிற காரியம், இதோ உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்து இருக்கிறேன். உன் மகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிற நாம் அவரால் மறக்கப்படுவதே இல்லை. காரணம், ஒரு மனுஷன் எப்போதும் தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டே இருப்பார். அடிக்கடியாய் பார்க்கிற நிலைமைகள் எப்படி அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த உள்ளங்கையை அவன் நோக்கி பார்க்காமல் இருக்கிறது இல்லை. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உள்ளங்கையிலே உன்னை என்ன செய்திருக்கிறேன், வரைந்து இருக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் நான் உன்னை மறக்கிறவர் அல்ல. மற்றவர்கள் எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சங்கீதக்காரன் அதே சங்கீத பகுதியில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதத்துல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வதில்லை, கைவிட மாட்டார். அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில தர்மியான வசனம், கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். என் மேல, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே எப்போது எப்படி இருக்கிறவர், நினைவாகவே காணப்படுகிற கர்த்தர்.
அந்த நினைவாக இருக்கிற கர்த்தர் நமக்கு செய்கிற 3 ஆசீர்வாதங்களை தான் இந்த காலைவெளியில் உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். வசனத்தை சற்றே திருப்புவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். அவர்களை நினைத்தருளினார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், இதுவரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் காரானிலே அவன் குடியிருக்கிற முன்பு மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் போதே கர்த்தர் அவனை என்ன செய்திருக்கிறார்? அழைத்தார், தெரிந்து கொண்டார், அவனை வழிநடத்தி கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின காரியங்கள் ஒன்றாகிலும் என்ன செய்யாமல் போயிட்டு தவறி போகவே இல்லை. எல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். நான் வசனத்துல வாசிக்கும் போது நல்லா எனக்கு புரிய வேண்டும். இங்க வசனத்துல எழுதிருக்கிறது 24ஆவது வசனத்துல, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இவர்களோடு செய்த உடன்படிக்கையை என்ன செய்திருக்கிறார்? நினைவு கூர்ந்தார். அதை நினைத்தருளினார். முதலாவது உடன்படிக்கை நினைவு கூர்ந்த கர்த்தர். அடுத்தது அவர் 25ஆவது வசனத்தில் சொல்கிறார், தேவன் அவர்களை என்ன செய்தார்? நினைத்தருளினார். தேவன் அவர்களை மறந்து விடவில்லை. வருஷங்கள் அநேகம் கடந்து போய்விட்டது, ஆனாலும் தேவன் அவர்களை ஒரு நாள் மறக்கவே இல்லை. வசனத்தை சற்று திருப்பி பார்ப்போமானால் நமக்கு பரீட்சைப்பட்ட வசனங்கள் தான். ஆனாலும் நன்றாய் நாம் புரிந்து கொள்வது காலையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி சந்ததியார் தங்களுடைய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கிடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளில் நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்திலே பிதாவிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வாசகம். தேவன் இஸ்ரவேல் புத்தர் இன்னும் தோன்றாத காலத்திலேயே நன்றாய் கவனிக்கணும். இன்னும் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி என்ன செய்யவில்லை, உண்டாகவில்லை. வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் அநேக வருஷங்களுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு சம்பவத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி அவன் இப்படி நடக்கும் என்ற ஒரு காரியத்தை அவரோடு கூட சொல்கிறார். மாத்திரமல்ல, அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர்கள் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். பின்பு அவர்கள் மிகுந்த பொருட்களுடனே செய்வார்கள், புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு விளங்காத புதிர். இன்னும் தனக்கு என்ன இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சந்ததியை குறித்து, இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்து, எதிர்வருகிற ஒரு சந்ததியை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நன்றாக கவனிப்போம். ஆபிரகாமுடைய நாட்கள் போயிற்று, ஈசாக்கின் நாட்களும் போயிற்று. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள்.
அவருடைய நாட்களும் போயிற்று. அதுக்கு பிறகு யோசேப்பின் நாட்களும் இப்பொழுது என்ன செய்வது? கடந்து போயிற்று. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அவர்களால் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தவன்? ஒடுக்கினவனாய் காணப்பட்டவன், மிகுதியாய் ஒடுக்கிறவனாய் காணப்பட்டார், உபத்திரவப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வசனம் நிறைவேறுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார், நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்களை நினைத்துள்ளார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் சொன்ன வார்த்தை, நான் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், தங்களுடைய எல்லாரும் அந்நிய தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று சொன்ன வார்த்தை யோசேப்பு மரித்த பிறகு அநேக வருஷங்களுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. உபத்திரவ நாட்கள் நிறைவேறின போது கர்த்தர் விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவன் மறக்கிறவர் அல்ல, எப்போதும் என்ன செய்கிறவர்? நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமின் நாட்களிலும் சரி, ஈசாக்கின் நாட்களிலும் சரி, யாக்கோபின் நாட்களிலும் சரி, அதுக்கு பிறகு யோசேப்பின் நாட்களிலும் சரி, அதுக்கு பிறகு உபத்திரவப்பட்ட நாட்களிலும் சரி, கர்த்தர் எல்லா நாட்களிலும் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்து கொண்டிருந்தார்? நினைத்து கொண்டிருந்தார். சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கு விளங்காத ஒரு பெரிய ஒரு ரகசியமான ஒரு காரியம் எது? இஸ்ரவேல் சந்ததி என்கிற ஒரு காரியம். அவர்கள் இந்த ஜாதியாரிடத்திலே உபத்திரவப்படுவார் என்கிற ஒரு காரியம், அதுக்கு பிறகு புறப்பட்டு வருவார் என்கிற காரியம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறவர்? நினைவு கூர்ந்திருக்கிறவர். இதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், தேவன் தம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்குவதில் எப்போதும் எப்படி இருக்கிறவர்? நினைவாகவே இருக்கிறார். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல், அவர் நம்முடைய முகத்தை அவனுக்கு கூப்பிடுகையில் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் என்ன செய்கிறாரா? அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்ய அவர் கேட்கிற தேவனாய் காணப்பட்டார். ஒரு நாள் மறக்கிறவர்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார், நீ பாடுவதில் அப்படியே இருந்து சொல்லி ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. அவர் அதை அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, அவர் அருவருக்கிறவரும் அல்ல. உனக்கு உபத்திரம் வந்தது, இந்த உபத்திரவம் நான் அருவருக்கிற உபத்திரவம் என்று அவர் அருவருக்கிறவர் அல்ல. அதுக்கு பதிலாக அவர் செய்கிற காரியம், தம்மை நோக்கி கூப்பிடுகையிலே அவரை கேட்டு அருளினார். மூன்று வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தைகள். என்ன வார்த்தை? உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அவர் என்ன செய்யல? அற்பமா எண்ணாதவர். இரண்டாவது, அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைத்தார். மூன்று வார்த்தைகளும் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உன்னை அற்பமாய் நினைக்கவே இல்லை. மனுஷன் அற்பமாய் நினைக்கிறான். உன் உபத்திரவத்தில், உன்னுடைய பாடுகளிலே, உன் வேதனைகளிலே, உன் சஞ்சலத்தில், உன் கஷ்டத்தின் நாட்களிலே நீ ஊடுருவி போகிறாயே. உபத்திரவத்தின் நாட்கள், இந்த நாட்களிலே மனுஷன் அற்பமாய் நினைக்கிறான், உன்னை அருவருக்கிறான். காரணம், உன்னை நிலைமையை பார்த்து அருவருத்து மனுஷன் காணப்படலாம், நம்முடைய முகத்தை மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் போய் செய்கிறவர் அல்ல. அவர் நினைவாகவே இருக்கிறார். உன்னை விடுவிப்பதில் அவர் நினைவுள்ளவராக இருக்கிறார். எப்போது? தகுந்த காலம் வரும்போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை விதமாய் விடுதலை ஆக்கினாரோ அதே போல உபத்திரவ நாட்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே, இந்த குறித்த மணி நேரத்திலே எல்லாம் என்ன செய்யும்? சரியாய் நடக்கிறதாய் காணும். தேவன் சொன்னபடியே செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குறித்திருந்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடப்புகிற கர்த்தர் நம்முடைய விடுவிக்கிற காரியத்திலும் கர்த்தர் உண்மையுள்ளதாய் காணப்பட்டிருக்கிறார். சரியாய் கர்த்தர் அவர்களை நினைத்து அவர்களை அவ்விடத்திலே இருந்து செய்தாரா? விடுதலையாக்கி கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போமானால்,
1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் வாசகம். 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தார். நல்ல ஜோடி. ஆசாரிய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணா தேவனை அறிந்தவள், தேவனை பின்பற்றுகிறவள், இன்னும் சொல்ல போனால் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்த குறைவு நமக்கு தெரியும். மாத்திரமல்ல, அந்த குறைவு நிமித்தம் அவர் அனுபவிக்கிற பாடுகளும் வேதனைகளையும் நம் வசனத்தின் மூலமாய் வாசித்து அறிந்திருக்கிறோம். அவருடைய சக்கரத்தி அண்ணாவை மிகவும் கேவலமாய் பேசுகிறவளாய் காணப்பட்டார். அதுவும் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிற 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தி அவள் துக்கப்படும்படியாக அவள் மிகவும் என்ன செய்வாள்? விசனப்படுத்துவாள். அதோடு விட்டானா? 7ஆவது வசனத்தை பாருங்க. ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் என்ன செய்வாள்? பாருங்க, வசனத்தில் 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவள் துக்கப்படும்படியாக என்ன செய்வாள்? விசனப்படுத்துவாள். எப்படியெல்லாம் விசனப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் விசனப்படுத்துவாள். இது எப்போதெல்லாம் செய்வாள்? வருஷந்தோறும் செய்வாள். இந்த வழக்கத்தின்படி நடக்கிற ஒன்று. எப்போதும், இந்த வருஷம் ஆலயத்துக்கு போறியா? நீ எல்லாம் போய் போகுது, உனக்கே ஒரு குழந்தை இல்லை என்று இப்படியெல்லாம் என்ன செய்வார்? பேசுகிறவளாகவே காணப்பட்டார். வருஷந்தோறும் அப்படி செய்வார். மாத்திரமில்லை, அவளுக்கு மனமடிவாக்குவார். எவ்வளவு மனம் மடிந்து போக வேண்டுமோ அவ்வளவு பேசுகிறவளாக காணப்பட்டார். இதற்கு அவள் அழுகிறதை கண்டு அவள் என்ன செய்கிறாள்? சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு மற்றவங்க அழுகிறத பார்த்து ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சந்தோஷப்பட விரும்புகிறாங்க. அவங்க மற்றவர்கள் அழுகிறார்களே, அவருடைய துக்கம் என்ன ஏது விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் அழுகிறதை கண்டு என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்படுகிற கூட்டம் தான் உலகத்தில் நிறைய. இந்த அண்ணாவுடைய சக்கரத்தை அற்புதமாய் செய்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட வருஷத்திலே அண்ணா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார். வசனத்தில் சொல்ல வேண்டுமானால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இவள் எவ்வளவுதான் உபத்திரவப்பட்டாலும், நிந்தைப்பட்டாலும், விசனமடைந்தாலும், அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறதை அவள் என்ன செய்யவில்லை? நிறுத்தவே இல்லை. இன்றைக்கு நாம இருந்த என்ன சொல்வோம்? பாஸ்டர் ஏன் வரல நம்ம கேட்டா, பாஸ்டர் அவங்க அப்படி பேசிட்டாங்க. புறப்புற சமயத்துல தான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. நான் அழுது என்ன செஞ்சேன்? சோர்ந்து போய் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் பாஸ்டர். சில பேர் சொல்லுகிற காரியம். ஆனால் இவ்வளோ நிந்திக்கப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும், பரிகசிக்கப்பட்டாலும், அழுது கொண்டே இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறது என்ன செய்யவில்லை? நிறுத்தவில்லை. அங்கேதான் தனக்கு ஒரு விடுதலை அல்லது ஒரு சமாதானம், ஆறுதல் உண்டு என்று சொல்லி என்ன செய்திருந்தார்? நன்றாய் அறிந்திருந்தார். தன் புருஷனோடு புறப்பட்டு வந்தார். தன் புருஷன் என்னதான் சொன்னாலும் அதை குறித்தெல்லாம் அவள் என்ன செய்யவில்லை? ஆறுதல் அடைய வைக்க முடியும். வருவார், அவள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டு திரும்பி போவர்களாய் காணப்படுவார். ஆனால் இந்த குறிப்பிட்ட வருஷத்துல மிகவும் உபத்திரவப்பட்டது நிமித்தம் அவள் செய்த காரியம் வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 10ஆவது வசனத்தை பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே
இனிமேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இந்த வருஷத்துல தான் அவள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்? ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டார். அவளுடைய ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்தது? பொங்குகிறதாய் காணப்பட்டது. சொல்ற தேவரீர் என்னை என்ன செய்யும்? நினைத்தருளும் ஆண்டவரே. சிம்சோனுடைய ஜெபத்தை போல அவள் சொல்றார். ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு தடவை மாத்திரம் நினைச்சன்னு அவன் சொன்னானே, அதை போல இவளும் சொல்கிறாள், ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளி எனக்கு இதெல்லாம் செஞ்சீர்னா நான் உனக்கு செஞ்சிடறேன் ஆண்டவரே. பாருங்க, ஒரு பொருத்தனையோடு கூட அவள் ஜெபிக்கிறவளாக காணப்பட்ட. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறத நிறுத்தவில்லை. போனால் தேவ சமூகத்தில் மனக்கசந்து ஜெபத்தை கேட்கிற அந்த கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவளாக காணப்பட்டார். மற்றவர்கள் எல்லாரும் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரோடு பேச போகிறேன் சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். பொருத்தனையை அவள் செய்தால் தன் வீட்டுக்கு என்ன செய்தால்? திரும்பி வந்தார். வரும்போது இப்படி வந்தால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை. துக்கத்தை எல்லாம் அங்கே விட்டு வந்தார். இனி ஒரு துக்கமும் எனக்கு இருப்பது இல்லை. காரணம் கர்த்தர் என்ன செய்கிறவர்? நினைச்சிருக்கிறார். நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், என்னை நினைத்திருந்து எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க. அவர் என்ன செய்ய போறார்? நினைத்திருக்கிறார். திரும்பி வந்தால் வசனத்துல 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்தோம். கர்த்தர் அவளை அந்நாளை நினைத்தருளினார். அவளுக்கு ஆண் பிள்ளை கொடுத்தார். அவள் சொன்னபடியே அவள் பால் மறக்க மட்டும் வைத்திருந்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த குழந்தை என்ன செய்தார்? விட்டு வந்தார் என்று வாசி. இந்த காலையில அருமையான கர்த்தருடைய செலவே, நம்முடைய உபத்திரவத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்லை? மறக்காதபடிக்கிறதை நினைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், இந்த 2வது காரியத்தை நாம் எதற்காக வேண்டிக் கொள்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு என்ன செய்கிறவர்? அவர் நினைவுள்ளவராய் காணப்படுகிறார். மறக்கிறது. அவர் என்னை மறந்துட்டார், இந்த காரியத்தை செய்யாம நான் எத்தனை நாட்கள் ஜோம் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷம் ஜோம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு கண்ணீர் சொல்லி இருக்கிறேன், இன்னும் கர்த்தர் செய்யலையே. இல்லை, குறிப்பிட்ட நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுவார். நாட்கள் நிறைவேறும் போது அது நிச்சயமாய் நடக்கும். நான் கடந்த நாட்களில் வேதத்தில் ஒரு வேத பகுதி அதிகமாய் என்னுடைய பிரசன்னத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஞாபகம் வருது அப்படின்னால அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர்க்குள்ள நிருபம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4:5 வசனம் பாருங்க. காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரோ நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தாரா? இங்கே இந்த உலகத்திற்கு எப்போது? காலம் நிறைவேறின போது. இந்த டைம் மஸ்ட் கம். அவருடைய நேரம் வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தார். காலம் நிறைவேற வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. நேரம் நிச்சயமாய் நடக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது, பாட்டு நடந்து தேவன் நாம் வேண்டிக் கொண்டதை தருவதில் நம்மை நினைத்திருக்கிறார். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசம். தேவன் நோவாவையும் அவனுடனே வேளையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் பரிச்சயப்பட்ட ஒரு காரியம்.
தேவன் நோவாவை நினைத்தொழினார் எழுதப்பட்டு, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் பயங்கர பாவிகளாய் காணப்பட்டார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே 5வது வசனம் சொல்கிறது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு எப்படி இருந்தது? கர்த்தருக்கே வசனமாக இருந்ததுதான். அடுத்து பாருங்க 12வது வசனம். முதல்ல வாசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். சீர்கெட்டு போன ஒரு பூமி. ஆதாமின் நாட்கள், அது கர்த்தர் முதலாவது பூமியை உருவாக்கிய நாட்டிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆனால் இப்ப பார்க்கிறோம், நோவாவின் நாட்டிலே பூமியானது இருந்தது சீர்கெட்டு போயிற்று. எது ஒழுங்கில்லை, ஒழுங்கில்லாத பூமியாய் ஜனங்கள் காணப்படுகிறார். கர்த்தர் பார்த்தார், அங்கே கர்த்தர் நோவாவோடு இவ்விதமாய் சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிற ஒரு பெரிய சாட்சி, இந்த சந்ததியிலே இந்த ஜனத்திற்குள்ள நான் உன்னை யாராய் கண்டிருக்கிறேன்? நீதிமானாய் நான் கண்டிருக்கிறேன். ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பேழைக்குள்ள நீயும் உன் குடும்பமும் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அங்கே 18வது வசனத்தை வாசிப்போம். 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் வேலைக்குள் செய்யுங்கள். பெரிய வேலை உண்டாக்கிட்டேன், நான் சொன்னபடியே நீ செய்திருக்கிறாய். ஆகையால் நீயும் உன் குடும்பத்தார் எல்லாரும் வேலை செய்ய. நான் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா முதலான 8 பேரை கர்த்தர் காப்பாற்றார். நல்ல கவனி, 8 பேரை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய கப்பலை செஞ்சு ஏராளமான மிருகங்கள், காட்டு ஜீவன், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ள விட்டார். கதவை கர்த்தர் அடைத்தார். பூமியின் மேல் 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்தது? மழை பெய்து கொண்டே இருக்கு. அந்த மழை தண்ணீரானது ஏறக்குறைய 1 வருஷ காலம், ஏறக்குறைய 1 வருஷ காலம் பூமியின் மேல் தண்ணீர் நின்று கொண்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் தண்ணீர் என்ன செய்தது? வற்றி போயிட்டு வசனத்துல வாசம். 1 வருஷமும் நோவா எதுக்குள்ளதான் இருக்கான்? அடைக்கப்பட்ட பேழைக்குள்ள காணப்படும். வெளியே பார்க்க முடியாது, என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாது. மழை நின்று போயிடுச்சு. 40வது நாள்லயே மழை நின்று போயிடுச்சு. இப்ப எங்க இருக்கிறோம்? எங்கே மிதந்து கொண்டிருக்கிறோம்? ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நன்றாக கவனிப்போம். நோவா என்ன நினைத்திருப்பார்? ஐயோ, கண்ணை கட்டி கர்த்தர் எங்கேயே விட்டுருக்கிறார். எந்த காட்டில் விட்டாரோ தெரியலையே, இந்த பேழை என்ன செய்வதுன்னு தெரியலையே, இது மிதங்குதா என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஆனால் வசனம் சொல்வது, தேவன் நோவாவை என்ன செய்தார்? நினைத்து அவனை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க. அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது நினைத்தொழினார். அதுக்கு பிறகு
15 வாசம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழை விட்டு என்ன செய்யுங்க, புறப்படுங்க. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் கதவை என்ன செஞ்சிருக்காரு, திறந்து விட்டு நீ வெளியே வாப்பா. அவன் வெளியே வந்தான். அது பாருங்க 9 கடைசி முதல் வசனம். தேவன் நோவாவையும் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம். நினைத்த தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இப்ப பார்த்தபோது அவர்கள் எங்கே இருக்கிறாங்க, ஒரு புதிய பூமியிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம். தேவன் நம்மையும் அழிவுக்கு தப்புவிக்க பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார், ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமியை கர்த்தர் சிருஷ்டிக்கும் நாளில் நம்மை கொண்டு போய் வைக்கிறவராய் காணப்படுகிறார். யாரை? நீதிமான்களை. இந்த சந்ததியிலே யார் நீதிமான்களாய் ஜீவிக்கிறார்களோ கர்த்தருடைய பார்வைக்கு வசனத்துல வாசகம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக என்ன செய்து நீதிமானாய் கண்டேன். கர்த்தருடைய பார்வையில் யார் நீதிமான்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பூமி, புதிய வானம் ஆகிய அந்த புதிய ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் என்ன செய்வார், சேர்க்கிறவராய் காணப்படுவார். பழையவைகள் எல்லாம் என்ன செய்வது, ஒளிந்து போயிற்று. இனி அக்கிரமம் இல்லை, பாவம் இல்லை, பூமி மேல் சீர்கேடு இல்லை, எல்லாம் மறைந்து போய் ஒரு புதிதான ஒரு பூமியிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் காணப்படுவார். அதுக்காக தான் நம் வாஞ்சியோடு கூட இன்றைக்கு கிறிஸ்தவ பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை நான் சொல்லியிருக்கார், உங்களை விடுவிப்பதிலே எந்த உபத்திரவம், எந்த பாடுகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை விடுவிக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். 2வது காரியம், நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் எதுவோ அதை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவர் நினைவாய் காணப்படுகிறார். 3வது காரியம், கர்த்தர் தன் வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு புதிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதில்லை, அவர் நம்மை நினைவுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நாள் மறக்கல. வசனத்தை வாசிப்போம். 41ஆம் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், என் தேவனே. வசனம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கோமா, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் மறக்கலையா, அவர் என்னை நினைச்சிட்டே இருக்கிறார். அவர் மறக்காதவர், என்னை நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வோம். அவர்களை நினைக்கிறதை ஒவ்வொரு நேரம், எந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது, அந்த நேரத்தில் எல்லாம் அவங்களோட வாயினால அறிக்கை செய்ய, கர்த்தரனை நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். அவர் மறக்கல. எனக்கு கொடுக்கிறதுல, நான் வேண்டிக் கொண்டதை தருகிறதுல, என்னை விடுவிக்கிற காரியத்தில், நன்மையான ஈவுகளை கொடுப்பதில்லை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை எனக்கு தருவதில்லை, அவர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை மறக்கவே இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்டு இருப்போம். நம்முடைய அறிக்கை நிச்சயமாய் நிறைவேறலாம். கர்த்தர் பார்ப்பார். நாம் அறிக்கை செய்கிறத நினைத்து நமக்கு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருப்பார். கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா.